நவீன இந்திய பெருங்கடல் கொள்கையில் பண்டைய தமிழ்கடல் வர்த்தக பாதைகளின் புவியியல் அரசியல் முக்கியத்துவம், தமிழர்களின் கடல் வர்த்தக வரலாறு உலக வரலாற்றில் மிக பழமையானதும் பெருமைமிக்கதுமான ஒன்றாகும். சங்க காலத்திலேயே தமிழர்கள் இந்திய பெருங்கடலை தங்களின் வர்த்தக மற்றும் கலாச்சார மையமாக மாற்றியிருந்தனர். கப்பல் தொழில்நுட்பம், துறைமுக நிர்வாகம், கடல் வழிச்சாலை, அறிவு ஆகியவற்றில் தமிழர்கள் முன்னோடிகளாக விளங்கினர். சோழர், சேரர், பாண்டியர் காலங்களில் தமிழகம் உலக வர்த்தகத்தின் முக்கிய மையமாக இருந்தது. காவேரி பூம்பட்டினம், பூம்புகார், கொர்க்கை, முசிறி போன்ற துறைமுகங்கள் ரோம பேரரசு, தென்கிழக்கு ஆசியா, சீனா மற்றும் அரபு நாடுகளுடன் நேரடி வர்த்தக உறவை கொண்டிருந்தன. மிளகு, முத்து, யானைத்தந்தம், பட்டுப்புடவை, மண் பாண்டங்கள் போன்ற பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. அதே சமயம் தங்க நாணயங்கள், கண்ணாடி பொருட்கள், குதிரைகள் போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்தில் தமிழ் கடற்படை இந்திய பெருங்கடலில் மிகப்பெரிய சக்தியாக உயர்ந்தது. சோழர்கள் இலங்கை, மலேசியா, இந்தோனேஷியா வரை சென்று கடல் வழிச்சாலைகளை கட்டுப்படுத்தினர். இது வெறும் போர் திறமையல்ல, வர்த்தக பாதுகாப்பு மற்றும் அரசியல் செல்வாக்கையும் உறுதிப்படுத்தியது. இன்று இந்தியா சாகர் செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜன் என்ற கொள்கையின் மூலம் இந்திய பெருங்கடலில் தனது செல்வாக்கை வலுப்படுத்துகிறது. இந்த அணுகுமுறை பண்டைய தமிழ்கடல் வர்த்தக பாரம்பரியத்துடன் ஒத்துப்போகிறது. தமிழர்களின் பழமையான கடல் இணைப்புகள் இன்று இந்தியாவின் கடல் பாதுகாப்பு, சர்வதேச வர்த்தகம், துறைமுக மேம்பாடு, இண்டோ பசிபிக் கூட்டாண்மை, ப்ளூ எக்கானமி வளர்ச்சி போன்ற கொள்கைகளுக்கு வரலாற்று அடித்தளமாக பார்க்கப்படுகின்றன. இன்றைய காலத்தில் இந்திய பெருங்கடல் உலக அரசியலின் முக்கிய மையமாக மாறியுள்ளது. சீனாவின் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் திட்டத்துக்கு பதிலாக இந்தியா தனது வரலாற்று கடல் ஆதிக்கத்தையும் தென்னிந்திய துறைமுகங்களையும் வலுப்படுத்துகிறது. சென்னை, தூத்துக்குடி, எண்ணூர் போன்ற துறைமுகங்கள் இந்தியாவின் நவீன கடல் அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இது சங்ககால தமிழ் கடல் வர்த்தகத்தின் தொடர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது. தமிழர்களின் கடல் வர்த்தகம் பொருளாதார வளர்ச்சியை மட்டுமல்ல, கலாச்சார பரவலையும் ஏற்படுத்தியது. இன்று கூட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தமிழ் கலாச்சாரத்தின் தாக்கம் காணப்படுகிறது. கோயில் கட்டிடக்கலை, மொழி, உணவு, வர்த்தக மரபுகள் இதற்குச் சான்றாக உள்ளன. பண்டைய தமிழ்கடல் வர்த்தக பாதைகள் வெறும் வரலாறு அல்ல, அவை இன்றைய இந்தியாவின் கடல் அரசியல் மற்றும் பொருளாதார திட்டங்களுக்கு வழிகாட்டியாக உள்ளன. தமிழர்களின் கடல் அறிவு, வர்த்தகத் திறன் மற்றும் உலக இணைப்பு மனப்பான்மை இன்று கூட இந்திய பெருங்கடல் கொள்கையில் உயிரோடு தொடர்கிறது. கடலை வென்ற தமிழர், உலகத்தை இணைத்த தமிழர் என்ற பெருமை வரலாற்றிலும் நவீன அரசியலிலும் என்றும் நிலைத்திருக்கும்.